பல்கலைக்கழக மாணவர்களுக்கு விடுமுறை. வெலிக்கடை போலீஸ் நிலையத்தில் இளைஞன் மர்மமரணம். நீதிமன்றின் புதிய உத்தரவு. வாகன விபத்தில் 2 வெளிநாட்டு பெண்கள் காயம். மின்சார கட்டணத்தை 50% அதிகரிக்க கோரிக்கை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கல்வி கற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் 3 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 5, 6 மற்றும் 7ஆம் திகதிகளில் அனைத்து பல்கலைக்கழகங்கள், வளாகங்கள் மற்றும் நிர்வாகங்களில் பயிலும் இளமானி மற்றும் பட்ட மேற்கல்வி மாணவர்களுக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு விடுமுறை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கபில செனவிரத்ன தெரிவித்துள்ளார். வெலிக்கடை போலீசாரால் கைது செய்யப்பட்ட பின்னர் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்ததாக கூறப்படும் நிமேஷ் சத்சர என்ற இளைஞனின் மரணம் தொடர்பான நீதவான் விசாரணையின் சாட்சியங்களின் விசாரணைகளை மே 16ஆம் திகதி முதல் ஆரம்பிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. அதன்படி சம்பந்தப்பட்ட விசாரணையில் சாட்சியம் அளிக்க அன்றைய தினம் 5 சாட்சியாளர்களை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பாணை விடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட முந்தைய உத்தரவின்படி இறந்த இளைஞனின் உடல் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். அதன்படி 3 அடங்கிய வைத்திய குழுவால் அந்த சடலத்தை மீண்டும் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தியதாகவும் அதன் முதற்கட்ட அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஹபுதலை வெளிமடை வீதியில் அசோகரமய விகாரைக்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 வெளிநாட்டு பெண்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று மாலை வேனொன்று வீதியை விட்டு விலகி பக்கவாட்டு சுவரில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்த 2 வெளிநாட்டு பெண்களும் சிகிச்சைக்காக தியத்தலாவி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த 80 மற்றும் 76 வயதான பெண்களே விபத்தில் காயமடைந்துள்ளனர். ஜூலை மாதம் முதல் மின்சார கட்டணங்களை சுமார் 50% அதிகரிக்க வேண்டும் என்று இலங்கை மின்சார சபை பொது பயன்பாட்டு ஆணையத்திடம் முன்மொழிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இந்த முன்மொழிவை முற்றிலுமாக நிராகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணையத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஜனாதிபதி கலந்து கொண்ட இந்த சிறப்பு கூட்டத்தின் போது இலங்கை மின்சார சபை அதிகாரிகள் இந்த முன்மொழிவை முன்வைத்தனர். ஆனால் ஜனாதிபதி அதற்கு உடன்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்படாவிட்டால் சபை நிதி ரீதியாக நிலையற்றதாகிவிடும் என்று மின்சார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. சர்வதேச நாணய நிதியமும் மின்சார கட்டணங்களை அதிகரிக்க பரிந்துரைத்துள்ளதாகவும் மின்சார சபை அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். இருப்பினும் தற்போதைய நிலையில் மின்சார கட்டணங்களை பராமரிப்பதால் நிதி ஸ்திரமின்மை ஏற்படாது என்று பொது பயன்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் இலங்கைக்கு மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் சிறப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. செலவுகளை ஈடு செய்யும் வகையில் மின்சார கட்டணங்கள் மறுசீரமைக்க வேண்டும் என இலங்கை அரசாங்கத்துக்கு வலியுறுத்துவதாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானை தாக்க இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விசேட அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி எப்போது எங்கு தாக்குதல்களை நடாத்துவது என்பதை முடிவு செய்ய நாட்டின் பாதுகாப்பு படைகளுக்கு முழுமையான செயல்பாட்டு சுதந்திரத்தை இந்திய பிரதமர் வழங்கியுள்ளதாக இந்திய அரசாங்கத்தின் உள்ளக தகவல்களை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற விசேட தேசிய பாதுகாப்பு சபை கூட்டத்தில் இந்திய பிரதமர் இந்த அனுமதியை வழங்கியுள்ளார். இதில் இந்திய ராணுவ தளபதிகள் மற்றும் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இதற்கிடையில் அடுத்த 24 முதல் 36 மணி நேரத்துக்குள் இந்தியா ராணுவ தாக்குதலை நடாத்த திட்டமிட்டுள்ளதாக நம்பகரமான உளவுத்துறை தகவல்கள் கிடைத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாகிஸ்தானின் தகவல் அமைச்சர் அதாவுல்லாவின் எக்ஸ் கணக்கில் உள்ள ஒரு பதிவை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் எந்த ஒரு ராணுவ தாக்குதலுக்கும் உறுதியுடன் தீர்க்கமாகவும் பதிலளிக்கப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார்.